ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நான் 5 முட்டை போல் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அல்டிமேட்டான டிஷ்ஷுங்க இது. இதுக்கு நான் 5 முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். உடைச்சி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை கலவைக்கு தகுந்த போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா நுர வர அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாயகன்ற டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால முட்டை கலவை டிஃபன் பாக்ஸில் ஒட்டாமல் அழகாக சூப்பராகவே வரும். இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தலை தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை கலவையை பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பாயிங் மெத்தடில் தான் வேக வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கலாம். அது மேலே இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாலே நல்லா சூப்பராகவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா பஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு தட்டு போட்டு கமுத்தி விட்டாலே போதும். நல்லா அழகாக வந்துடும். ஒட்டிக்கிட்டெல்லாம் வராது. கண்டிப்பாக சூப்பராகவே வரும். இது ஆரம்ப ஸ்டேஜில் சமையல் கற்றுக்கிறவங்க கூட இந்த டிஷ் செய்யலாம். இப்போ இதுக்கு மசாலா பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, சோம்பு தாளிச்சிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மட்டன் அதிகமாக விலை வைக்கிற நேரத்தில் நம்ம இந்த முட்டையை வச்சு சுக்கா செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக மட்டன் சுவையிலே இருக்கும். வெங்காயம் கோல்டு கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த டிஷ் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சிலருக்கு முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவுடைய ஸ்மெல் பிடிக்காது. முட்டை சாப்பிட்டா அந்த ஸ்மெல்லே இருக்குதுன்னு சொல்லிட்டு சிலர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் போல் பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு நல்ல சுருண்டு தக்காளி எல்லாமே சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரச சாதம், வெரைட்டி சாதம் அது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம கமுத்தி வச்ச முட்டையை எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவே நல்ல பஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை கலவையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விடக்கூடாது. மைல்டாக தான் கிளறி விடணும். ஏன்னா முட்டை 2 உடைப்பட்டுடும். அதனால் மைல்டாக திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம். நல்லா அரோமாவாக சூப்பராக இருக்கும். நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அதையும் இதோட மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக சாப்பிட்றவங்க இது செஞ்சு கூட நல்லா சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாகவே இருக்கும். குழந்தைங்களுக்கும், முட்டை பிடிக்காத குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு உங்களை கேட்டு அடம் பிடிப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இது பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வாட்டி இதை செஞ்சிங்கன்னா இதுக்கே அடிமையாகிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.